இன்னைக்கு நாம வல்லார கீரை பொடி செய்ய போறோம். வல்லாரக்கீரை ஒரு சக்தி வாய்ந்த மருத்துவ மூலிகையாகும் அது. அந்த வல்லாரக்கீரை மூளையோட செயல்பாட்ட நல்லா மேம்படுத்தும். அப்புறம் நரம்பு மண்டலத்தோட செயல்பாட்டையும் நல்ல மேம்படுத்தி குடுக்கும். அது மட்டும் இல்லாம அது மூட்டு வலியையும் குறைக்கும். அது சாப்பிடும்போது, இந்த வல்லார பொடிய நம்ம எடுத்துட்டே இருக்கும்போது, மூட்டு வலி, அப்புறம் வயிற்று புண்ணு எல்லாத்தையுமே குணப்படுத்தும். அப்புறம் இது நம்ம அடிக்கடி எடுத்துட்டே இருக்கிறப்போ, மன அழுத்தம், ஒரு விதமான பதட்டம், சிலர் பதட்டப்பட்டுட்டே இருப்பாங்க இல்லையா? அது சரியாகும். இது எல்லாத்துக்குமே இந்த வல்லாரக்கீரை ஒரு நல்ல மருந்தா நமக்கு செயல்படும். அதனால இன்னைக்கு நாம வல்லாரக்கீரை பொடி எப்படி செய்றது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்ல இருக்கிற வல்லாரக்கீரை, இல்லைன்னா நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம் இல்லையா? அத வாங்கிட்டு நல்ல கழுவி, சுத்தப்படுத்தி தனியா ஒண்ணு ஒண்ணா பிரிச்சு கழுவி சுத்தப்படுத்தி காய வச்சு, நிழல்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். வாணல்ல லேசா சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு, அப்புறம் ஒரு வாணல்ல 5, 6 பல்லு பூண்டு போட்டு வதக்கணும், வெறும் வாணல்ல. அப்புறம் 8 வரமிளகா போட்டு வதக்கி எடுத்துட்டு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு எல்லாத்தையும் லேசா வாசனை வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்து, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் பெப்பர் அதாவது மிளகு, அப்புறம் சின்ன துண்டு பெருங்காயம். இது எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டு, அதில் உப்பு போட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நல்லா அரைச்சி எடுத்து நம்ம இட்லி பொடி பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுட்டு, நம்ம இட்லி, தோசை எல்லாத்துக்கு கூடயும் நம்ம தொட்டுட்டு சாப்பிட்லாம். இதில் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் அது ஊற்றி குழச்சி கூட சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசைக்கு சாப்பிட்றப்ப ஒரு ஹெல்த்தியான பொடி, இட்லி பொடியாக இருக்கும். தேங்க்யூ.